நம்பி அண்ணாமலையை தூக்கிட்டு உங்க கூட கூட்டணி வச்சுட்டாலும் இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று தான் லோக்சபாவில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ராஜ்யசபாலையும் இந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. இந்த மசோதா எப்படி நிறைவேறும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இந்த மசோதாவில் அதிமுக எம்பிக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த மசோதாவில் அதிமுக எம்பிக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதாவுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா நீங்கள் இப்படி எதிராக ஓட்டு போட்டிருக்கீங்க, இப்போ தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க, ரெண்டு கட்சிகளும் இணக்கமாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து எடுத்திருக்கீங்க. இப்படிலாம் இருக்கும்போது உங்கள் கூட ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டது தாங்க வந்து காரணம். இதே அதிமுக எம்பிக்கள் 3 பேருமே இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடலனா கூட இந்த விஷயத்தில் நாங்கள் ஓட்டு போட விரும்பலப்பா, அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கருத்து சொல்லாமல் ஒதுங்கிக்கிறோன்னு சொல்லி பாமக எம்பி மாதிரி ஒதுங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவோட ஆதரவாளர்கள் இவ்வளோ கோபப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக எம்பிக்கள் 3 பேருமே எதிராக ஓட்டு போட்டனால தான் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதே இந்த விஷயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியும் ஓபிஎஸ் ஆதரவு எம்பியும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இது மூலமாக அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எப்பா நாங்கள் பாஜக கூட இப்போ வரைக்கும் இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்திருக்கோம், நாங்கள் கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இவங்களை எப்படி நம்ப முடியும் அப்படின்றது தான் பாஜக ஆதரவாளர்களோட கேள்வியாக வந்திருக்கு. அதனால் இந்த